सुरमा सुरमा नडी पाके तुरना 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 सुरमा 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 नडी पाके तुरना 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 हो मथे उत्ते कुंडल शिंगारे कुड़िए झुमके मिलन निहलारे कुड़िए लोग बिच बंदल शिकारे कुड़िए लोग बिच बंदल शिकारे कुड़िए बल्ले मुंडे बदले सोनिए सावा तेरी अखने सो நண்பர்களுக்கு வணக்கம். இந்த முறை நாம் காண இருக்கும் அடுத்த தலைப்பு குருவை தேடி. பெரியாளா நீ? நான் எங்கண்ணா சொன்னேன்? ஊரே சொல்லுது. ஐயோ நம்பாதீங்கண்ணா, பெரியாளு சொல்லி ஒரு நாள் டைம் பார்த்து ஒரேடியா மிச்சு வாங்கண்ணா. எனக்கே அட்வைஸ் பண்றிய? ஞான பாதையில் நடக்க விரும்புகிறவனுக்கு குருவே வழிகாட்டி. குரு இல்லாமல் ஞான பாதையில் தனியாக யாரும் நடந்து சென்று விட முடியாது. ஞானம் என்னும் சொல்லால் விளக்கேற்றி சீடனுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த வழியை பின்பற்றி சீடன் நடந்து செல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் சீடனுக்கு குரு வழிகாட்ட முடியும். அதற்கு பிறகு சீடன் தனது பாதையில் தனியாக செல்ல வேண்டிய கட்டாயம் நேரலாம். நண்பர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு வாயில குரு அப்படிங்கிற ஏதோ ஒரு சக்தி தேவைப்படுது. அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சி முற்று பெறணும்னா என்ன தேவைப்படுது? ஒரு நல்ல அறிவு தேவைப்படுது இல்லையா? அவங்களுக்கு எந்த ஒரு சக்தி அதை அழைச்சிட்டு போகுதோ அதை குருவாக எடுத்துக்கலாம். ஒரு மனித சக்தியோ அதற்கு அப்பாற்பட்ட இயற்கையோ எதுவாக இருந்தாலும். ஞானம் என்பது தானாகவே அறிந்து உணர்ந்து கற்று அனுபவித்து சுவைக்க வேண்டிய ஒரு அற்புதமான கனி. ஒரு நல்ல குரு தன் சீடன்
எப்பொழுதும் தன்னையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார். வழக்கம் போல விலங்குகளை பற்றி எடுத்து பிரபலமான தென்றல் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறார். உங்களை பத்தி தாண்டா எடுக்கிறேன், நீங்களே மிருகம் தான். தன்மானம் மனிதனின் தனி முகவரி. அந்த தன்மானம் ஒரு மனிதன் பிறரை அண்டி பிழைக்கும் பொழுது அவனை விட்டு செல்கிறது. இப்ப அவங்க எல்லாருக்கும் வந்து ஆண்டவன் ஒரு மிகப்பெரிய குருவா தெரிஞ்சிருக்கும். ஐயோ நான் சாக போறனோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில அந்த இடத்துல தொங்கும் போது ஒரு சின்ன வருத்தத்தோட ஆண்டவா அப்படின்றோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒரு வழிகாட்டி குரு அது கண்டிப்பா தேவை. வாழ்க்கையில் தங்களுக்குள் புதைந்து கிடக்கும் புதையலை அறிந்து உணர்ந்து அதை கொண்டு திறம்பட வாழ்வில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும் ஒரு வழி. நன்றி, வணக்கம்.